நீ நேராக போகிற, திண்டுக்கல் வழியா போகிற, 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வர்ற, கொண்டு வந்து கொடுத்துட்ட. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உண்மைன்னா அவங்க நான் சொன்னதை தெளிவாக சொல்லியிருக்கேன், புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் கை தட்டுறியா? கைதட்டினா உண்மையை சொல்லியிருக்கேன், புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். கைதட்டாங்க, ரசிச்சு கைதட்டாங்க. எங்க முழுசா சொல்லி கிழிச்சியா? என்ன கதையை முழுசா சொல்லணும். என்னையா முழுசா சொல்றேன்? வாய் கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஆமா கொடுத்தேன். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா இதெல்லாம் அசிங்கம் ரே, அசிங்கம். குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா வாங்கி குடிச்சேன். நீ படிச்சால் தானே நானே அசிங்கமா சொல்றேன்னு வச்சுக்க. உண்மை திறமை என்ன, யாரை மேம்படுத்தி சொல்லு பாப்போம். சரி நான் சொல்றேன். ஏன்னா அதையும் அசிங்கமா சொன்ன வார்த்தையை மேம்படுத்துறேன் பாருங்களேன். இப்போத்தான் நம்ம தண்ணி குடிக்கணும்னா வீட்டுக்கு குழாய் இருக்குது, பைப் இருக்குது. நீ வீட்டுக்கு பைப் இருக்குது. இப்போ இன்றைக்கி கையை நீட்டினாலே தண்ணி வர அளவுக்கு எல்லா இடத்துலையும் அப்படியெல்லாம் இருக்குது, பைப் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை. ஊருக்கு ஒரு இடத்துல இல்லைன்னா 2 இடத்துல அடிகுழாய் இருக்கும். அது மாதிரி அடிகுழாய் இருக்கும். எங்கேயாவது ஒரு ஓரத்தில், காடு ஓரத்தில் எங்கேயாவது தண்ணி அடிகுழாய் இருக்கும். அந்த அடிகுழாயில் நீ எங்கேருந்து வாங்கிட்டு வரல, களைப்பாக வர்ற, வந்த உடனே சேலையை கொடுக்குற, சேலையை கொடுத்தோன்னா தண்ணி இந்த விற்கிதுன்னு சொல்கிற, தண்ணிக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கல. பக்கத்தில் அடிகுழா இருக்குது. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அடிகுழாயை பிடிச்சி அந்த கம்பியை பிடிச்சி இப்படி குனிஞ்சு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் தண்ணி வர, அதை நீ என்ன செய்கிற, பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, 2 கையையும் வாங்கிட்டு இப்படி குடிக்கிற. அடிகுழாயில் அடிக்க, நீ வாங்கி குடிக்க. சரியா இருக்கா? யாத்தா காப்பாத்திருக்காத்தா? அடிகுழாயா? அது என்னன்னா, நீ அது போர் போட்டானா உப்பு தண்ணியா இருந்திருக்கு, அதனால நீ அதை குடிக்கல, விட்டுட்ட. அதுதான் நடந்தது. உப்பு தண்ணியா? ஆமா, அடிகுழாய் தனியா குனிஞ்சு அடிப்பாங்க. நீ செம்பு இல்லைன்னா என்ன செய்வ, கையில் தானே வாங்கி குடிப்ப. நீ வாங்கி குடிச்ச உனக்கே தெரியாதா? அடிகுழாங்குறா? ஆமா, குனிஞ்சு அடிக்கிறது. எங்க நீ என்ன ஆத்தா, எங்க ஆத்தாவுக்கு பத்தி சந்தோஷம் வருது. அத்தியா எதை வேணாலும் நல்லதா மாத்துவேன். வாய புத்தியா? ஏன் என்னையா? சாதியினும் ஒழிய வேறு இல்லை, சாற்றுங்கால் நீதி வருமான நெறிமுறையின் மேதினில் எதுக்கு ஏன் மீண்டும் இந்த பகுதியிலே உம்மை சந்திக்கணும். வெள்ளச்சாமி கிட்ட நீ இப்படி வாங்குற நம்பிக்கையில அந்த வேலையில இங்க வச்சு நீ எங்க வேணாலும் பேசி, எப்படி வேணாலும் பேசி, எதை வேணாலும் பேசி, கண்டிப்பா சந்திப்புக்கு நான் தயாரா இருக்கேன்.